அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்சி கிச்சன் யூடியூப் சேனல். இந்த பச்சை சுண்டைக்காய் அது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுண்டைக்காயை உப்பில் போட்டு உப்பு பச்சை மிளகாய் போட்டு ஊற வச்சு அதை வந்து ஒரு நல்ல அது ஊறின பிறகு ஒரு 10-15 நாள், அதாவது ஒரு வாரம் 2 வாரம் அதை நல்லா ஊற வச்சு அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா, இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள், அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வீட்டிலலாம் வந்து இந்த சுண்டைக்காய் ஒடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்க செஞ்சு என்ன பண்ணுவாங்க, இந்த தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் அருமையாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, அதை வந்து பச்சை சுண்டைக்காயை முதல்ல பறித்து தனியாக எடுத்துக்கணும். அதை ஒரு பரணிலேயோ, அதாவது பீங்கான் பரணிலேயோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ என்ன பண்ணோம், அந்த சுண்டைக்காயை நல்லா அலம்பிட்டு அந்த சுண்டைக்காயை டப்பாவில் போட்டு அதில் முதல்ல உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400-500 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து சுண்டைக்காய் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 50-100 கிராமுக்குள்ளே, 50-75 கிராமுக்குள்ளே உப்பு வந்து அதில் போடணும். அப்புறம் பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை மிளகாயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாய் இருந்தாலும் பரவாயில்ல, 4 பச்சை மிளகாயை 2ஆக உடைச்சி அதில் போட்டுடணும். தண்ணி வந்து கொஞ்சோண்டு ஊற்றலாம், இல்லைன்னா தண்ணி ஊற்றாட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா அந்த உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த உப்பில் இருக்கக்கூடிய உப்பு கரைஞ்சி அந்த தண்ணியிலேயே வந்து அது வந்து ஊறும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினம் அந்த டப்பாவை நல்லா சீல் பண்ண மாதிரி மூடிடணும். சுண்டைக்காயை போட்டு நல்லா மூடிடணும். மூடிட்டு அதை வந்து நல்லா ஷேக் பண்ணி கொடுக்கணும். தினம் அந்த மாதிரி ஷேக் பண்ணணும். அது மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா அந்த நம்ம போட்ட அந்த பச்சை கலரில் இருந்த சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறின பிறகு, அதாவது 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் அது ஊறின பிறகு பார்த்திங்கன்னா கருப்பாக மாறிடும். கிட்டத்தட்ட ப்ரௌன் கலர்லேருந்து கருப்பாக காப்பி பொடி கலருக்கு வந்து என்னாகும், அந்த சுண்டைக்காய் வந்து அதனுடைய நிறம் வந்து மாறிடும். அப்படி மாறின பிறகு பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த சுண்டைக்காய் நல்லா ஊறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த சுண்டைக்காயை ஒன்று எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உப்பு ஊறி இருக்கும். அப்போ அதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம் வந்து அந்த மாதிரி சுண்டைக்காயை வாங்கி அதை வந்து இப்போ நான் சொன்ன மாதிரியே அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ அது வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இந்த நாம் உப்பில் போட்டு ஊற வச்சுருக்கிற சுண்டைக்காய் வந்து இப்படி தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா, ஒரு சுண்டைக்காய் எடுத்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருந்த சுண்டைக்காய் வந்து இது மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடும். இந்த சுண்டைக்காயை தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த சுண்டைக்காயை, ஒரே ஒரு சுண்டைக்காய் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல உப்பில் வந்து ஊறி இருக்கும். தினம் இந்த மாதிரி நம்ம அதை ஷேக் பண்ணி கொடுத்ததுனால அந்த உப்பு காரம், உப்பும் பச்சை மிளகாயும் வந்து போட்டது வந்து அந்த சுண்டைக்காயில் எல்லாத்துலேயும் வந்து என்னாகும், அந்த உப்பு காரம் வந்து இறங்கியிருக்கும். இப்போ இதைத்தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இதை தேவைப்பட்டால் லேசாக தண்ணியில் அலம்பிட்டு போடலாம், இல்லைனாலும் அப்படியே போடலாம். ஏன்னா உப்பு காரம் தான் போட்டிருக்கோம். அது வந்து நல்ல ஊறி இருக்கிறதுனால இது வந்து இப்படி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு சட்டி வச்சுருக்கோம், வாணலி வச்சு. அதில் முதல்ல நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இந்த சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா இந்த எண்ணெய் வந்து இப்போது காஞ்சிக்கிட்டு இருக்கு. லேசாக எண்ணெய் சூடான
இந்த எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. முதல்ல அதில் வந்து நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை போட்டு அதை வந்து படப்படப்படன்னு கொஞ்சம் வெடித்த உடனே என்ன பண்ணணும், இப்போ அந்த லேசாக வெடித்த உடனே இந்த சுண்டைக்காயை நம்ம அதில் கொட்டிடணும். அந்த சுண்டைக்காயை நம்ம அதில் கொட்டிட்டு நல்லா என்ன பண்ணணும், வதக்கணும். இது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உடனே ஆகிடாது. ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் இதுக்கு டைம் எடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் பச்சை மிளகாய். நல்லா என்ன பண்ணணும், வதக்கணும். கொஞ்சம் அடுப்பு பெருசாக வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், சிம்மில் வச்சுட்டு அடுப்பு இந்த பாத்திரத்தை வந்து மூடிடணும். இப்போ அந்த எண்ணெய் வந்து கீழே இருக்கிற எண்ணெய் பூரா அந்த சுண்டைக்காயில் முழுவதும் அதில் பரவுற மாதிரி நம்ம வந்து ஒரு வதக்கும். நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதை இதை நல்லா கிளறி விட்டுட்டு என்ன பண்ணோம், ஒரு மூடியை வச்சு மூடிடும். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளேயே என்னாகும், அந்த சுண்டைக்காய் வந்து அந்த எண்ணெயில் வந்து அதுவே ஃப்ரை ஆகும். இப்போ பாப்கார்ன் வந்து நம்ம உள்ளே போட்டோம்னா டப்புன்னு அந்த பொரியும் போது ஒரு சவுண்டு கேட்கும். அதே மாதிரி இந்த சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்படின்னா அந்த சுண்டைக்காய் வந்து ஃப்ரை ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு 10-15 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளேயே அந்த சுண்டைக்காய் வந்து ஃப்ரை ஆகும். இப்போது இந்த சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒடிச்சிட்டோம். இது நீங்கள் பாருங்கள், இது பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பச்சை சுண்டைக்காய்க்கும் இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வறுத்த சுண்டைக்காய்க்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்லா சுருங்கி போயிருக்கு. எண்ணெயில் வந்து நல்லா வதக்கியிருக்கோம். இந்த உப்பில் ஊற போட்ட இந்த சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெயில் ஃப்ரை ஆகிருக்கு. இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல். திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பக்கம் இருக்கக்கூடிய பிராமின் வீட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுண்டைக்காயை ஊற வச்சு நல்ல உப்பு காரத்தில் போட்டு ஊற வச்சு நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கி தயிர் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இதை விட்டால் வேறு சைட் டிஷ்ஷு வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சுண்டைக்காயை வச்சுக்கின்னு நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகமாக சாப்பிடுங்க. அவ்வளோதுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். திருநெல்வேலி ஐயர் வீட்டு ஸ்பெஷல் சுண்டைக்காய் ஃப்ரை. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு நம்ம வீடியோ கீழே உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.